வணக்கம். வெல்கம் டு சாய் கீதா ரெசிபி. இன்றைக்கி 11 o'clockலேருந்து என்னோடய விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். சாட்டர்டே வீக்கெண்டு வேறு. என்னோடய ஒர்க்கை நான் எப்படி ஷெட்யூல் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால பசங்கள்லாம் கொஞ்சம் லெஷர்லியாக தான் எழுந்திரிச்சாங்க. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிய அரௌண்டு 10:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரெட் ரோஸ்ட்டு தான். ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு மேலே இந்த ஹட்சனோட சீஸ் அப்ளை பண்ணி சாப்பிட்டாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்தளவுக்கு ப்ரெட் பிடிக்காததுனால நான் 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். மாவை வடித்து வைக்கணும். அதுக்குள்ளே இட்லிக்கும் தோசைக்கும் அரிசியை ஊற போட்டு வச்சுருந்தேன். மாவு போட ஸ்டார்ட் பண்ணங்காட்டி கொஞ்சம் டல்லாக ஃபீல் ஆணுச்சு. அதனால் இஞ்சியும் மல்லியும் போட்டு என்னோடய பொண்ணு ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. சின்ன சின்ன வேலைகளை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது உபயோகரமாக இருக்கும், நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வேலையில் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நம்ம உட்காந்துக்கிட்டே டீ குடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் அரைச்சி முடிக்கிறதுக்கு ஒரு 1-1 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நான் மற்ற வேலைகளையும் சைட் பை சைட் செஞ்சுருவேன். அதனால் ஃபஸ்ட்டு மாவை போட்டு விட்டேன். மார்னிங் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை உப்பு மஞ்சள்தூள் போட்ட தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காஞ்ச துணியில் விரித்து வச்சோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருவேன். அதனால் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையுமே தனித்தனி பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு சமைக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காவை ஒரு மூடியை திருவிட்டும் ஒரு மூடியை இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுத்து வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகாவை காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு நமக்கு வரும், அழுகாமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலும் ஈஸியாக இருக்கும். இஞ்சியில் இருக்கும் இல்லையா மண், அதெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக ஒரு பாக்ஸ்லேயும் இப்படி தனித்தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்கூலுக்கு பசங்க போகலை, இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸு போயிட்டுருக்கிறதுனால டயத்துக்கு செய்யணுங்கிறதுனால இந்த மாதிரி வீக்கெண்டில் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குக்கிங்கும் ஈஸியாக முடியும், டென்ஷனும் இல்லாமல் இருக்கும் நமக்கு. ஃப்ரிட்ஜில் மாவும் நமக்கு காய்கறி இல்லாமல் இருந்துச்சுனாவே ஃப்ரீயாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக டஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதையும் தொடச்சி வச்சாச்சு. காய்கறியெல்லாம் கவர் போட்டு தனித்தனியாக ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜோட பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு இதுக்கெல்லாம் ஒரு தனி ட்ரே இருக்குது. அதில் செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மாவு ஓடி முடிச்சிருந்துச்சு. உப்பு போட்டு கரைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுனால உப்பை எடுத்து பார்க்கும்போது கல் உப்பு இல்லை, கம்மியாக இருந்துச்சு. தூள் உப்பு மட்டும் கொஞ்சம் பாதியாக இருந்தது. சரி, நம்ம அதை ஃபில் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு மாவை கரைச்சி ஃப்ரிட்ஜில் நான் உடனே வச்சுருவேன். அதனால் டப்பாலெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மசாலா ஜாமாவும் தாளிப்பு ஜாமாவும் கம்மியாக இருந்துச்சு. எது குறைவாக இருக்கோ அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை இதுவும் கம்மியாக இருந்துச்சு. அதையும் நான் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிளகையும் ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மணி 12:30 ஆகுது. லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அரிசியை களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால குக்கரை ஃபஸ்ட்டு அடுப்பில் ஏற்றியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, வாழைக்காய் வறுவல், கொஞ்சம் மாம்பழம் இருக்குது. சரி, அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால வெரைட்டி ரைஸாக பிளான் பண்ணியாச்சு. வாழைக்காய் நல்லா தண்ணியை இருத்துட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி,
உப்பு, மல்லிப்பொடி நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடலெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோம்பு 1/4 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு, சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா 10 நான் போட்டிருக்கேன். நல்லா தட்டிட்டு அதை அப்படியே தோலோடையே தட்டிக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அரை தக்காளி பழம் போட்டுக்கலாம். பெரிய சைஸ் தக்காளி பழம்னா அரை தக்காளி பழம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கணும். நம்ம சாதம் வேகங்காட்டியும் இதுவும் நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். குக்கர் விசில் வந்துருச்சு. இதை அப்படியே மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம பெசரி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வாழைக்காவை போட்டு ஒரு லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே பிரட்டிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேறு 1 டைம் செஞ்சு பாருங்கள். அடியெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். அடுத்தடுத்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது பிடிச்சிடாமல் இருக்கும். வாழைக்காய் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதம் கிளறதுக்காக சாதத்தை ஆற வைக்கிறதுக்கு பேஷனில் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாகவும் இருக்கும் நமக்கு சாதம். அதில் அடி சாதத்தை எடுத்து தயிர் சாதத்துக்காக கிளறதுக்காக ஆற வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு தாளிச்சிட்டு லெமன் சாதத்துக்கும் தாளித்து எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. மாம்பழமும் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ மணி 1:30 ஆகுது. ரொம்ப பசியும் வந்துருச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடித்த பிறகு மீதம் இருக்கிற லெமன் ரைஸையும், தயிர் சாதம் முடிஞ்சிருச்சு, லெமன் ரைஸும் வாழைக்காய் வறுவலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை வேறு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு விளக்கை எடுத்து போட்டாச்சு. மதியம் சமைச்ச பிறகே நான் உடனே கவுண்டர் டாப்பையும் அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் பசி வேறு வந்துருச்சா, சாப்பிட போயாச்சு. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால ஆஃப்டர்நூன் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை. அதனால் எனக்கு பாப்பாங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு என்னோடய ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அடுப்பை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாண்டு, அந்த பிளேட் எல்லாமே எடுத்து விளக்க போட்டுட்டு நல்லா விம் லிக்விட் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பையும் அதோடையே க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரங்கள்லையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. என்னோடய சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஒர்க்கு வந்து இந்த மாதிரி தான் போணுச்சு. ஸ்கூலுக்கு பசங்க போயிட்டுருக்கும்போது அரௌண்டு 10:30க்கு மார்னிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடுவேன். இப்போது இந்த மாதிரி டிலே ஆகிட்டுருக்கு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு என்னோடய vlog முடிச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.